ஆவி பறக்க இட்லி சுட்டு அதில் தண்ணி சட்னி ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஆற விட்டுருங்க. மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, காரத்துக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, புளி கொஞ்சம் சேர்த்து தூக்கலாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக தாளித்து கொட்டினா போதும். இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையை திக்காக நம்ம செஞ்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி தண்ணியாக செஞ்சு நல்லா சுட சுட சாஃப்டான இட்லியோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் கண்டிப்பாக கொஞ்சம் புளி தூக்கலாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக புளி தூக்கலாக போட்டு செஞ்சு பாருங்கள். எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.